அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி தேதி 6/8/2024. இன்றைக்கி எஃப்&ஓ ட்ரேடில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஃபின்னிஃப்டி டியூஸ்டேங்கிறனால ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி தான் ட்ரேட் பண்ணோம். இந்த ஆர்டர்ஸில் பாருங்கள் தெரியும். மார்னிங் ஒரு 9:45க்கு அப்புறமே ட்ரேடு எல்லாமே ட்ரிகர் ஆணுச்சு. மார்னிங்லேருந்து அதிக ஸ்டாப் லாஸு ப்ளஸ்ஸு மார்க்கெட்டும் டவுன் சைடு வந்ததுனால ரொம்ப இதாக இருந்துச்சு. இதில் பார்க்கலாம் ட்ரேட் புக்கில் ஆர்டர் புக்கில் பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டாப் லாஸ் அதிக ஸ்டாப் லாஸு. இன்றைக்கி உள்ள ப்ராஃபிட்டு 2300 சம்திங் போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் போய்கிட்டுருக்கு. இன்னும் அநேகமாக ட்ரேட் வந்து ஒரு 3:15க்கு தான் கட் ஆகும். 3 o'clock மேலே தான் கட் ஆகும். ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு முடிஞ்சிட்டு இப்போ செகண்ட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வந்து மறுபடியும் ஸ்டாப் லாஸ் கனெக்ட் ஆணுச்சு. ஒரு 10,000 ரியலைஸ்டு மைனஸில் இருக்கும் பாருங்கள். ப்ளஸ்ஸு இப்போ போய்கிட்டுருக்கு. இன்னும் புக் பண்ணாமல் சம் ட்ரேட்ஸ் போயிட்டுருக்கு. பார்ப்போம். நேற்று அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன், டைம் கிடைக்கல. ஸோ கம்யூனிட்டி டேப்பில் நேற்று உள்ள P&L போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே எஃப்&ஓ ட்ரேட்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. என்னென்னா இந்த சடன் ஸ்பைக்கு, அதுக்கப்புறம் செபி ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுறது, இந்த மாதிரி எல்லா சினாரியோவும் வருது. ப்ளஸ்ஸு குளோபல் ப்ரெஷரும் இருக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரேடிங்கில். இப்போ ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுனால நாங்கள் மேனுவலாக எதுவுமே பண்ணுறதில்ல நான். ஸோ ஆல்கோவில் வந்து அப்படியே விட்டுட்டாச்சு. இப்போ லாஸ்ட் மந்த் வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம புக் பண்ணது. இந்த மந்த்தும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் ப்ராஃபிட் வரல, அப்படியே போய்கிட்டுருக்கு. பார்ப்போம் இந்த மந்த்து எப்படி இருக்குன்ட்டு. ஃப்யூச்சரில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா இதெல்லாம் எக்ஸ்பைரி பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி வந்து ஃப்யூச்சரில் இந்த எக்ஸ்பைரிஸ்லாம் சேஞ்ச் ஆனுச்சுன்னா மார்க்கெட்டோட ரெஜிமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டிசைன் பண்ணி தான் பண்ணோம். ப்ளஸ்ஸு கேபிட்டல்லாம் எவ்வளோ ஆகும் என்ன எதுன்னு தெரில. லாட் சைஸ்லாம் சேஞ்ச் ஆகுதில்ல, அதனால் வந்து கேபிட்டலும் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ பொசிஷன் சைஸிங்லாம் மாடிஃபை பண்ணோம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாகவும் இருக்கேன். இருந்தாலும் நமக்கு ஈக்விட்டி ட்ரேடும் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஈவன் எஃப்&ஓ ட்ரேட்ஸில் நமக்கு கரெக்டாக இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம எஃப்&ஓ ட்ரேட்ஸில் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணோன்னா ஒரு 6 மந்த்துனாச்சும் அதோட பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும், ப்ராப்பரான பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்டு. ஸோ அது கிடைக்காது. இப்போ சடனாக சேஞ்ச் பண்ணுறப்ப வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ ஓன் ரிஸ்க்கை வச்சு அதை பண்ண முடியாது. அந்த டைமில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போ ஈக்விட்டியில் வேணால் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் புக் பண்ணுற மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம், ஒரு 10% அந்த மாதிரி மெத்தடில். ப்ளஸ் லாங் டேர்ம்லேயும் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட்லாம் செட்டில் ஆன அப்புறம் இந்த மாதிரி தான் என்ன ரூல்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுதோ ஆனப்புறம் ஒரு 6 மந்த் ஆகிடுச்சுன்னா நமக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி தான் வியூ போகுதுன்ட்டு. அப்போ வந்து ப்ராப்பராக பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம போட்டாலும் அது வந்து நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ உள்ள மார்க்கெட் சினாரியோ உங்களுக்கு சொன்ன மாதிரி எக்ஸ்பைரியே சேஞ்ச் ஆகுதுன்னா டோட்டலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜி நோ ப்ராப்ளம், அது சம் கண்டிஷன்ஸில் ஒர்க் ஆகும். செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருக்காது. சடன் ஸ்பைக்கில் அடிச்சிச்சுன்னா லாஸஸ் அதிகமாக கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுறது பெஸ்ட்டு. இருந்தாலும் கொஞ்ச நாள் இது ரன் பண்ணலான்ட்டு விட்டுருக்கேன். ஸோ இந்த இயரில் இந்த ஃபினான்ஷியலில் எப்படியா இருந்தாலும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஈவன் லாஸாக இருந்தால் கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மார்க்கெட்டு சடனாக சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு எதையும் சொல்ல முடியாது. ஓகேவா, வாங்க இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. மேபி இப்போ ப்ராஃபிட் புக் ஆகிடும். டைம் 3 o'clock மேலே ஆகிடுச்சு. பார்ப்போம் இப்போ புக் ஆன அப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்போம். மேபி இந்த இடத்துல தான் புக் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், பார்ப்போம். ஏதாச்சும் நாலேஜெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். சேனலை க்ரோ பண்ணுவோம். அடுத்தது ஈக்விட்டியை பற்றி தான் அடுத்தது போடணும். வாங்க, ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஒரு 2000 சம்திங் ப்ராஃபிட் வந்திருக்கு, பார்க்கலாம். இதுதான் ஃபைனல் ப்ராஃபிட்டு. ஓகேவா, பாருங்கள். நாளைக்கு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுவான்னு தெரியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன், ஒரு வேலையில் இருக்கேன், அதுதான்.
ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கண்டென்ட்டு நான் போடுறேன் ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றியும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. தேங்க்யூ, பாய்.